வெல்கம் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து குளோப், லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ். இப்போ நீங்கள் எர்த் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்பியராக இருக்காது. உங்களுக்கு ரெண்டு எட்ஜஸ்லேயும் வந்து ஃப்ளாட்டண்டாகவும் இருக்கும். இந்த எட்ஜஸை தான் நம்ம போல்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறது நார்த் போல், கீழே இருக்கிறது சவுத் போல். மிடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ஜ்டாக இருக்குது. குளோபில் என்னென்ன இண்டிகேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காண்டினென்ட்ஸ், கண்ட்ரீஸ், ஓஷன்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதே மாதிரி கண்ட்ரீஸோட எக்ஸாக்ட் சைஸ், அதோட ஏரியாவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு குளோபை நம்ம பார்க்கும் பொழுது ஆசச் வந்து உங்களுக்கு டில்டட் ஆங்கிளில் தான் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஒரு நீடில் வழியாக வந்து அது பாஸ் ஆகிற மாதிரியும், அதோட ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா த்ரூ த நீடில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இந்த அனாலஜியை வந்து ஏர்த்துக்கு கம்பேர் பண்ணோன்னா, ஏர்த்துமே உங்களுக்கு வந்து ஒரு டில்டட் ஆங்கிளில் தான் எப்போதுமே ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் வந்து இருந்துகிட்ருக்கும். நீடில் வந்து நம்ம ஆக்சஸ்ன்னு நம்ம இமேஜினரி லைனாக கன்சிடர் பண்ணிட்டோன்னா, ஏர்த்தோட ரொட்டேஷன் வந்து ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து உங்களுக்கு எப்போதுமே ரொட்டேஷனில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஃபியூ இமேஜினரி லைன்ஸ் வச்சு நம்ம எக்ஸாக்ட் பிளேஸை வந்து குளோபில் எப்படி லொக்கேட் பண்ண முடியும், அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ குளோப்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பார்க்குற பிக்சர் வந்து ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன். இப்போ இந்த குளோப் வந்து ஆர் இந்த எர்த் வந்து ஒரு டில்ட்டிங் ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ சன்ரைஸ் வந்து எந்த பார்ட்டில் ஃபால் ஆகுதோ அந்த இடத்துல வந்து மார்னிங் ஆகும், அதோட ஆப்போசிட் எண்டில் பார்த்தீங்கன்னா நைட்டாகவும் இருக்கும். இப்போ எர்த்ஸ் ரொட்டேஷன் வந்து இட் டேக்ஸ் 24 hours ஃபார் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ரொட்டேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும் ஃபார் த எர்த்? ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட், தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்போது ரொட்டேஷன் ஆகும் பொழுது மார்னிங்கில் இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட் எண்டுக்கு போகும் பொழுது சன்ரைஸ் ஃபால் ஆகுது, அப்போ நைட் ஆகும். அண்ட் தென் நைட் டைமில் இருந்தது டுவர்ட்ஸ் த சன் வந்து ரொட்டேட் ஆகி வரும்பொழுது உங்களுக்கு மார்னிங்காகவும் உங்களுக்கு மாறி மாறி வருது. எர்த்துமே ஆல்வேஸ் ஒரு டில்ட்டிங் ஆங்கிளில் தான் ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த டில்ட்டிங் ஆங்கிள்னால தான் நமக்கு தக்ஷிணாயன் அண்ட் உத்தராயன் வந்து உங்களுக்கு மாறி மாறி வருது. இப்போது சேஞ்சஸ் இந்த சீசன் எப்படி அக்கர் ஆகும்னா, டியூ டு த ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன். சன்னை சுற்றி ஒரு பர்டிகுலர் பாத்தில் வந்து எர்த் ரொட்டேட் ஆகிறதுனால தான் நமக்கு சேஞ்சஸ் இந்த சீசன் லைக் சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங், இந்த மாதிரி சீசன்ஸ்லாம் வருது. ஸோ it takes around 365 and quarter days for the complete revolution of the sun. அப்போ இதுதான் குளோப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா, ஒரு பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்காக நம்ம இமேஜினரி லைன்ஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இமேஜினரி லைன் வந்து ஆக்சஸ்ன்னு பார்த்தோம், த்ரூ இட் ரொட்டேஷன் நடக்குது. அடுத்தது செகண்ட் இமேஜினரி லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணக்கூடியது, அதுதான் வந்து ஈக்குவேட்டர் அப்படிங்கிறோம். ஸோ இந்த இமேஜினரி சர்க்கிளில் 0 டிகிரின்னு எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு மேலே உள்ள பார்ட் வந்து இது நார்த் போலாக இருக்கும், கீழே உள்ளது சவுத் போலாக இருக்கும். அதனால above the equator it is northern hemisphere, below the equator வந்து உங்களுக்கு southern hemisphere இருக்கும். இப்போ நம்ம another imaginary line கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேட்டர்லேருந்து parallel சர்க்கிள்ஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அது பேர் வந்து parallels of latitudes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர்லேருந்து இந்த நார்த் போல் அல்லது சவுத் போலுக்கு உரிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் என்ன 360 டிகிரி, அது வந்து 1/4 இருக்கும் பொழுது என்ன வரும், 360/4 வந்து 90 டிகிரி. அப்போ உங்களுக்கு இங்கேருந்து நார்த் போல் போகணுன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டவுன் டு சவுத் போல் போகணுன்னாலும் உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். தட் மீன்ஸ் இதை வந்து நம்ம ஈக்குவேட்டர் இப்படி செக்ரிகேட் பண்ண மாதிரி வர்டிகலாக செக்ரிகேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 4 பீசஸ் உங்களுக்கு இந்த குளோபில் கிடைக்கும்னா, இங்கேருந்து ஸோ ஈக்குவேட்டர் டு ஐதர் ஆஃப் த போல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டன்சஸ் 90 டிகிரியாக இருக்கும். இப்போ நம்ம parallels of latitudesனால் என்னென்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த வந்து above the equator வந்து உங்களுக்கு செப்பரேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 20, 40, 60, 80, 90 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு parallels of latitudes த இமேஜினரி சர்க்கிள்ஸ் ரன் ஆகும். அதே மாதிரி டவுன் சவுத்தும் உங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஆகும். அப்போ ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டு 90 டிகிரி நார்த் வந்து நார்த் போலாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டு 90 டிகிரி சவுத் வந்து உங்களுக்கு சவுத் போலாக இருக்கும். இப்போ ஒரு பிளேஸ் நம்ம லொக்கேட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பிளேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து 20 டிகிரி. இதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம்னா, ஃப்ரம் த ஈக்குவேட்டர் 20 டிகிரியில் இருக்கிறதுனால 20 டிகிரி நார்த். அதே மாதிரி கீழே சதர்ன் ஹெமிஸ்பியரில் இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குன்னா, இது வந்து டவுன் த ஈக்குவேட்டர் இருக்குது. ஸோ 20 டிகிரிஸில் இருக்கிறதுனால 20 டிகிரி சவுத் அப்படின்னு சொல்லணும். பட் இது மட்டுமே உங்களுக்கு ஒரு பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு பத்தாது. ஏன்னா இந்த இடத்துல உள்ள பிளேஸ் எல்லாமே 20 டிகிரிஸ் நார்த், அதே மாதிரி கீழே உள்ள பிளேஸில் இந்த இடம் எல்லாமே 20 டிகிரிஸ் சவுத்.
இப்போ எக்ஸாக்ட் பொசிஷனும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு தான் வேணும் அப்படின்னா நம்ம ஹவு ஃபார் இட் இஸ் ஈஸ்ட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஆர் ஹவு ஃபார் வெஸ்ட், இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஈஸ்டில் இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ தூரம் வெஸ்ட்டாக இருக்குதுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பேரலல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டு 20 டிகிரி பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து இப்படி இருக்குது. அதே இது உங்களுக்கு டுவர்ட்ஸ் போல்ஸ் போகும்பொழுது அந்த சைஸ் ஆஃப் த பேரலல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா இப்போ 90 டிகிரி இதுதான் நார்த் போல் கன்சிடர் பண்ணிட்டு இந்த சைஸுக்குமே உங்களுக்கு ரொம்ப வேரியேஷன் இருக்குது. இந்த பிக்சர் வந்து லாட்டிடியூட்ஸோட மார்க்கிங்ஸு, அண்ட் தென் சைஸில் பார்த்தீங்கன்னா இட் கிளியர்லி இண்டிகேட்ஸ் தட் த சைஸ் ஆஃப் த லாட்டிடியூட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகுது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லாட்டிடியூட்ஸ் அண்ட் ஹீட் ஜோன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பிக்சர் பாருங்கள். 23.5 டிகிரி நார்த் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், 23.5 டிகிரி சவுத் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இன்பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு இன்பிட்வீன் உள்ள லாட்டிடியூட்ஸில் தான் உங்களுக்கு சன் வந்து எக்ஸாக்ட்லி ஓவர், தட் இஸ் மிட் டே சன் வந்து இங்கே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சன்லைட் இந்த 2 ரீஜனுக்குள்ளே தான் விடுறதுனால டாரிட் ஜோன் சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ஆர்க்டிக் சர்க்கிள்லையும் அதே மாதிரி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்க்டிக் சர்க்கிள் வரைக்கும் உள்ளதை டெம்பரேட் ஜோன் சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் ரேஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மாட்ரேட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஃப்ரிஜிட் ஜோன் சொல்கிறது ஃப்ரம் ஆர்க்டிக் சர்க்கிள் டு நார்த் போல், அதே மாதிரி அண்டார்க்டிக் சர்க்கிள் டு ஃப்ரிஜிட் ஜோனில் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஆஃப் சன் ரொம்ப ஸ்லாண்டிங் ரேஸ் விழறதுனால உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கும். அதனால சன்ஸ் ரேஸும் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்ஸ். ஒரு பிளேஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாட்டிடியூட்ஸ் மட்டும் போதாது. இப்போ ஒரு 20 டிகிரி நார்த்தில் ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 20 டிகிரி நார்த் வந்து த்ரூ அவுட் த சர்க்கிள் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கேஸில் த்ரூ அவுட் த சர்க்கிள் வந்து 20 டிகிரி நார்த்தாக இருக்கும். இது வந்து ஹவு ஃபார் ஈஸ்ட் ஆர் ஹவு ஃபார் வெஸ்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் தேவைப்படுது. அதுதான் வந்து உங்களுக்கு மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்ஸை வந்து டிஸ்டன்ஸை வந்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லாங்கிடியூட்ஸ் பார்த்திங்கன்னா போல் வேர்ட்ஸ் வரைக்கும் டுவர்ட்ஸ் த போல் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா போலில் தான் உங்களுக்கு எல்லா மெரிடியன்ஸுமே உங்களுக்கு மீட் ஆகும். அதனால போல் வேர்ட்ஸில் போகும்பொழுது அப் டு 0 வரைக்கும் போகும். ஸோ இதோட சைஸ் அதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். மெரிடியன் ஆஃப் லாங்கிடியூட்ஸ் வந்து இந்த எர்த்தை ஆர் குளோபை வந்து 2 பார்ட்டாக செப்பரேட் பண்ணுது. இங்கே இந்த பாட்டுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இந்த பாட்டுக்கு உள்ளதெல்லாம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இந்த மாதிரி ஓகேவா. ஈக்குவேட்டர் எப்படி வந்து ஹரிசாண்டலாக பைசெக்ட் பண்ணுறது நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் மாதிரி இந்த இடத்துல வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இப்போ இதான் சன், உங்களுக்கு இதுதான் வந்து கிரீன்விச்ங்கிற பிளேஸ். இந்த கிரீன்விச் பிளேஸ்லேருந்து சன்னை பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ஸ்கை இருக்கும். இப்போ சன்ரைஸ் வந்து இந்த கிரீன்விச்சில் ஃபாலோ ஆகும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்ட் நூன், ஏன்னா மிட் டே சன் எக்ஸாக்ட்லி ஓவர் ஹெட் தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி சன் இருக்கும் பொழுது உங்களுக்கு நூனில் இருக்கும். இப்போ இங்கே நூனாக இருந்தால் இதோட ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா நைட் டைமாக இருக்கும். ஓகேவா. இப்போ வந்து ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷன் வந்து ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்டாக இருக்கும், தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷன் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்னு பார்த்தோம். ஸோ 1 டேக்கு வந்து 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கும். 360 டிகிரி வந்து 24 ஹவர்ஸ்னால் 1 ஹவர்னால் எவ்வளவு? ஸோ 1 டிவைடட் பை 24 இன்ட்டு 360. ஸோ இப்போ 1 ஹவருங்கிறது 15 டிகிரி. அப்போது நம்ம இந்த பிக்சர் இந்த குளோபில் பார்த்தீங்கன்னா இதுதான் 0 டிகிரின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 டிகிரி பார்த்தீங்கன்னா 1 ஹவராக இருக்கும். தட் இஸ் இந்த ஒரு பீஸை மட்டும் நான் செப்பரேட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த ஒரு பீஸ் எனக்கு வந்து 15 டிகிரி வந்து 1 ஹவர், தட் இஸ் இங்கே 12 நூனாக இருந்தால் இங்கே 1 ஹவர் டிஃப்ரென்ஸ். அப்போனா என்ன இருக்கும் இந்த இடத்துலன்னு உங்களுக்கு 1 PM இருக்கும். அதே மாதிரி இங்கே 30 டிகிரி 2 பீஸ் நான் எடுக்கிறேன். ஸோ 2 பீஸ் 30 டிகிரினா உங்களுக்கு டைம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2 ஹவர்ஸ் இருக்கும். அப்போ இங்கே 12 நூனாக இருந்தால் இங்கே வந்து 2 PM இருக்கும். நம்ம இந்த கால்குலேஷன் பார்ட்டுக்கு வந்தோம்னா 360 டிகிரி 24 ஹவர்ஸ்னால் 1 ஹவர் எப்படி கால்குலேட் பண்ணணும்? 360 டிவைடட் பை 24 போட்டிங்கன்னா 15 டிகிரி லாங்கிடியூட்ஸில் உங்களுக்கு 24 பீசஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பீசஸ்ங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 24 டைம் ஜோன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 15 டிகிரிக்கு 1 ஹவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று அஹெடாக இருக்கும், இல்லைன்னா பிஹைண்டாக இருக்கும். ஓகேவா. அப்போ 24 டைம் ஜோன்ஸ் மொத்தம் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். 15 டிகிரிங்கிறது 1 ஹவர் விச் இஸ் 60 மினிட்ஸ். அப்போ 1 டிகிரி எவ்வளவு? 4 மினிட்ஸ். அப்போது கிரீன்விச்சிலேருந்து 1 டிகிரி
வந்து ஒரு லாங்கிடியூட் இருந்ததுன்னா கிரீன்விச்சுக்கும் இந்த 1 டிகிரி பிளேஸுக்கும் வந்து 4 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து கிரீன்விச்சில் 12 noon இருந்தால் 15 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் கிரீன்விச்சில் என்ன இருக்கும் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது 0 டிகிரினா 15 டிகிரி ஈஸ்டில் வந்து எவ்வளோ இருக்கும், 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கும். தட் இஸ் 15 டிகிரியை வந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். 4 minutes 15 degree multiplied by 4 minutes வந்து 60 minutes which is 1 hour. ஸோ 1 hour வந்து ahead of greenwichஆக இருக்கும். அப்போ 12 noonனா இங்கே 1 PM. அதே இது வெஸ்டர்ன் சைடு 15 டிகிரி வெஸ்ட் இந்த இருக்குது. அப்போ என்ன இருக்கும், 1 hour பிஹைண்டாக இருக்கும். அப்போ அந்த டைம் வந்து 11 AM இருக்கும். Now in the globe latitudes and longitudes mark பண்ணியிருக்காங்க. And then specification like from the equator 20 degree north up to 90 degree north, அதே மாதிரி down south. Prime meridian வந்து 0 degree, 0 degreeலேருந்து eastern side up to 180 degree east, அதே மாதிரி 180 degree western side. ஸோ இந்த டைம் ஜோன்ஸ் வந்து அக்கார்டிங் டு த லாங்கிடியூட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ கிரீன்விச் வந்து 0 டிகிரினா அங்கேருந்து +1 அப் டு +12 வரைக்கும் ஈஸ்டர்ன் சைடில், அதே மாதிரி 0 டிகிரி வந்து வேர்ட்ஸ் வெஸ்டர்ன் சைட் பார்த்தீங்கன்னா -1 -2 அப் டு -12 வரைக்கும் உங்களுக்கு லாங்கிடியூட்ஸ் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்ட் ப்ரொலாங் ஆகிருக்கனால டிஃப்ரெண்ட் டைம். வேர்ல்டு வைட் வந்து டைம் ஜோன் டிஃபர் ஆகுற மாதிரி இந்தியாவிலுமே வந்து வித்தின் இந்தியா வந்து 1 hour 45 minutes வந்து டைம் ஜோனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த லாங்கிடியூட்னல் ஸ்ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 68 டிகிரி ஈஸ்ட் குஜராத்தில் துவாரகாங்கிற பிளேஸ் டு 97 டிகிரி ஈஸ்ட் இன் அசாம் டிப்ருகர் வரைக்கும் உங்களுக்கு லாங்கிடியூடினல் எக்ஸ்டெண்ட் இருக்கிறதுனால தான் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் இந்தியாவும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மெரிடியனை வந்து 82.5 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் மெரிடியனை சூஸ் பண்ணுறதுனால ஃப்ரம் கிரீன்விச் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 5 hours 30 minutes இருக்கும். இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் மெரிடியன் வந்து ரஃப்லி 82 டிகிரி ஃப்ரம் கிரீன்விச் பார்த்தோம். இது ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர் எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 1 degree 4 minutes இருந்தால் 82 டிகிரி ரஃப்லி 82 டிகிரி எடுத்துட்டோம்னா 328 minutes வரும். ஸோ இதுக்கு வந்து அவர் கன்வர்ஷன் போடும்பொழுது 8/60 வந்து 5 hours 30 minutes. ஸோ கிரீன்விச் 0 டிகிரி இருந்தால் இந்தியா வந்து 82.5 டிகிரி ஈஸ்டில் இருக்குது. கிரீன்விச்சில் 12 noon இருந்தால் நம்மளோட இந்தியா டைம் வந்து 5 hours 30 minutes இருக்கும். அதே மாதிரி லண்டனில் 2 PM இருந்தால் இந்தியாவுக்கு வந்து 11:30 PM இருக்கும். ஸோ இதனால தான் உங்களுக்கு டைம் ஜோன்ஸ் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து இந்த 24 டைம் ஜோன்ஸாக ஸ்ப்ரெட் ஆகிறது. இப்போது இந்த குளோபில் வந்து ஒரு பிளேஸை எப்படி லொக்கேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கிள்டு பார்ட்டை பாருங்கள். எப்படி ரீட் பண்ணலான்னா 30 டிகிரி ஈஸ்ட் அண்ட் 20 டிகிரி நார்த், அதே மாதிரி 20 டிகிரி நார்த் 60 டிகிரி வெஸ்ட்னு ரீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்.